தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த கட்சி நடந்திருக்கும் டைரெக்டாக ஒரு டெக்ளரேஷன் வச்சுட்டு வராரு. என்னன்னு வச்சுட்டு வரான் பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று திமுக இல்லைன்னா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டி வந்து 2 பேருக்கு தான் சொல்லிட்டு வராரு. குறுக்க ஒரு நான் வந்தால் என்ன பண்ணுவேன்ற மாதிரி, குறுக்க அந்த கௌசிக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி குறுக்க ஒரு இடையிடையில் வருவானுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமது ஆமாக்கரி பாய்ஸ். இவங்க தான் அடிக்கடிக்கு கிராஸ் ஆகினே இருக்கிறாங்க. எதுக்கு கிராஸ் ஆகுறாங்க, எதுக்கு இவனுக்கு வரான்னு ஒன்றும் புரியல. அதாவது எப்பவுமே வந்து அரசியல் என்பது ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடினா மட்டும்தான் மக்களை போய் ரீச் பண்ண முடியும். அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அப்போ இவர் இன்னும் ஆட்சிக்கே வராது விஜய் எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு கோழைத்தனம் அப்படின்றது மக்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருக்கிறவங்க தான் தவறுகளை சுட்டி காட்டி யாரை எதிர்க்கணுன்றது டிக்ளரேஷன் பண்ணது விஜய்க்கு முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் திராவிடத்தை எதிர்த்து தான் இந்த ஆட்சிக்கு வரோம், கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு டைரெக்டாக இதுக்கு முன்னாடியே சொன்னவங்க அவங்க தான். அதெல்லாம் விட்டுட்டு விஜயை எதிர்ப்பதை முழு நேர அரசியலாக வச்சு கொண்டிருக்கும் சைமன் கட்சி நிர்வாகிகளுக்கும்